இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கிற ஒரே காரியம் நீங்கள் இயேசுவை நம்பி வாழும் ஒரு வாழ்க்கை. இதுதான் மாயை இல்லாத ஒரு காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த தியானத்தை பாருங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அருமையான ஒரு வேத வசனம், பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். எக்லிசியாஸ்டஸ் chapter 1 verse 2. Vanity of vanities, says the preacher. Vanity of vanities, all is vanity. என்ன இன்றைக்கு காலையில் இப்படி ஒரு தியானத்திற்கு ஒரு வார்த்தையை பாஸ்டர் எடுத்திருக்காங்களே, சொல்கிறாங்களே, நீங்கள் யோசிப்பீங்க. இதுவும் வேதத்தில் உள்ள ஒரு வசனம் தான். சாலமோன் ராஜா 3 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் இளைஞனாக இருக்கும்போது எழுதப்பட்ட சாலமோனின் உன்னத பாட்டு. இரண்டாவதாக, அவர் நடுத்தர வயதிலே இருக்கும்போது எழுதின நீதிமொழிகள். பின்னான நாட்களிலே கடைசி காலத்திலே வயோதிபத்திலே எழுதப்பட்ட புத்தகம்தான் பிரசங்கி. இந்த 3 புத்தகங்கள் சாலமோனால் எழுதப்பட்டவைகள் என்பது வரலாற்று குறிப்பு. இந்த பிரசங்கியிலே அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், மாயை மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே உள்ளது மாயை, அது மாயை, இது மாயைன்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்ரிதிங் இஸ் வேனிட்டி, நத்திங் இஸ் ரியாலிட்டி. எல்லாமே மாயை, அழிந்து போய்விடும். இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இது நமக்கு என்ன போதிக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். நிறைய காரியத்தை இதை போதிக்குது. மாயை, இந்த உலகமும், இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறதும், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை எல்லாமே ஒரு காணல் நீர். எல்லாமே ஒரு நாள் அழிந்துவிடும், எல்லாமே ஒரு நாள் போய்விடும். எவ்ரிதிங் இஸ் அன்சர்டன். நித்தியம் கிடையாது, எல்லாம் அநித்தியமானது. அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். சில சமயத்தில் சிலருக்கு எக்ஸசிவ் ப்ரைடு அப்படி இருக்கும். அப்படி எக்ஸசிவ் ப்ரைட்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு ஜோவியலாக ஒரு காரியத்தை சொல்லப்போனால் வெட்டி பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். என்னது? வெட்டி பந்தா. சிலருடைய வாழ்க்கை அப்படி தான், எக்ஸசிவ் ப்ரைட், வெட்டி பந்தா. அதெல்லாம் போயிடும். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னுடைய பியூட்டி, அழகை ரசிப்பாங்க. நான் இவ்வளோ கலராக இருக்கேன், இவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் மாயை. இன்றைக்கி ஸ்லிம்மாக இருக்கிறவன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா புல்டோசர் மாதிரி இருப்பான், மாறிடுவான். இன்றைக்கி நல்லா ஒரு ஆணழகெலாம் இருக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை வயிறு போல் வந்துடலாம். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் போட்டு பயங்கர பியூட்டியாக இருப்பாங்க. ஆனால் அந்த சாயெல்லாம் போன பிறகு பார்க்கவே சகிக்காமல் கூட இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பந்தாக்கள் எல்லாம் மாயை. சிலர் ரொம்ப டேலண்டட், நான் ரொம்ப மல்டி டேலண்டட் அப்படிம்பாங்க. அந்த மல்டி டேலண்டடை அவங்க மைண்டில் அதெல்லாம் மாறுறதுக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் இல்னஸோ அல்லது சைக்காலஜிக்கலி ஒரு டிஸார்டரோ ஏதோ ஒன்று வந்துட்டிங்கன்னா அவங்க மல்டி டேலண்ட்லாம் போயிடும். எதுவுமே நம்ம கருத்தில் கிடையாது. எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி, எபிலிட்டி எப்படிமாங்க, அந்த கெப்பாசிட்டி எபிலிட்டிலாம் மாறுறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்காது. ஒரு பெரிய டாக்டரேட், பிஹெச்டி படித்தவர்கள் கூட, பெரிய படிப்பாளிகள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய கெப்பாசிட்டி, எபிலிட்டிலாம் எங்கே போச்சு? பெரிய டாக்டரேட், பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி இருக்கலாம். ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்ட பிறகு அவர்களால் சுயமாய் சிந்திக்கக்கூட முடியாமல் தனிமையிலே ஒரு அறையிலே அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அச்சீவ்மெண்ட், நான் பிடித்து விட்டேன், இதை பிடித்து விட்டேன், அதை அச்சீவ் பண்ணிட்டேன், இதை அச்சீவ் பண்ணிட்டேன், பெருமையாக இப்படிப்பட்ட பதக்கங்கள், எனக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது, பலன் கிடைச்சிருக்குதுன்னு சில பெருமையாக சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ், வெரி குட், வெல் அண்ட் குட்.
ஆனால் எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் தாண்டி அதை பிடித்தவர்கள், அதை அடைந்தவர்கள் பின்னான நாட்களிலே அவருடைய வாழ்க்கை ஒரு அன்சர்டனாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு ஃபிசிக்கலி கஷ்டப்படுவது, மெட்டீரியலி கஷ்டப்படுற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லாமல் பாய்கிறது. இதை தான் சாலமோன் ஞானி இங்கே எழுதுகிறான். Vanity of vanities, everything is vanity, all is vanity. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல, எதுவுமே உண்மை அல்ல, எல்லாம் மாறி போகும், எல்லாம் காண நீர். இன்றைக்கு பார்ப்பது எல்லாம் நாளை இருக்குமோ என்பது தெரியாது. அப்படி என்றால் எது நிரந்தரம்? வாட் இஸ் ரியாலிட்டி? எது நிரந்தரம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கிற ஒரே காரியம், நீங்கள் இயேசுவை நம்பி வாழும் ஒரு வாழ்க்கை. ட்ரஸ்ட் இன் த லார்ட், டு ஹாவ் குட் ஃபெலோஷிப் வித் ஹிம் அண்ட் லிவ் வித் ஹிம். இதுதான் மாயை இல்லாத ஒரு காரியம். ஏனென்றால் இந்த உலகத்திலும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது, இந்த உலகத்திற்கு பிறகும் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இது மாயை அல்ல, இது அசல், இது ஒரு ரியல். இதை தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு போதிக்கிறார். மாயையான காரியங்களை எல்லாம் விட்டு விலகுங்கள், உண்மையான சத்தியத்தை நம்பி அந்த சத்தியத்திற்கு நேராக உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது இந்த உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைக்கும், நித்தியத்திலும் நல்ல ஒரு பங்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் ஞானி சொல்லுவது போல எல்லாமே இந்த உலகத்திலே மாயை தான், எதுவுமே நிரந்தரம் அல்ல, மாறும் தன்மை உடையது, அழிந்து போகக்கூடியது, நித்தியமில்லாதது. ஆனால் நீர் மாறாதவர், உம்முடைய வார்த்தைகள் மாறாதவைகள், நீர் அழியாதவர், உம்முடைய வார்த்தைகள் அழிக்க முடியாதவைகள். அதுதான் எங்களுக்கு நிரந்தரம், அதுதான் எங்களுக்கு அசல். இந்த உலகத்திலும் சரி, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் சரி. ஆகவே இந்த மாயான உலகத்தில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, நிஜமாகிய உம்மையும் உம்முடைய வார்த்தையும் நேசிக்க, அதை விசுவாசிக்க, உம்மை நம்ப, உம்மை ஏற்றுக்கொள்ள, உமக்குள்ளே நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த பிரார்த்தனை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்கியத்தை தாரும். இந்த நாள் முழுதும் உம்முடைய மகிழ்ந்து கலிகூறும் அனுபவத்தை தந்து வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை புகழும் உம்மைக்கு நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.